நல்லா உடுத்தணும். நீங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு நீங்க உடுத்தலைன்னா, நீங்க கட்டின வீட்டில் நீங்களே தூங்காம இருந்தா, உங்களால உண்டாக்கப்படுற அந்த ஆகாரத்தை நீங்களே சாப்பிடாம இருந்தா, இதானே இப்ப நடக்குது. அந்த சாப்பாட்டுக்கு தலைவன் நீங்க தானே, ஆனா அந்த சாப்பாடு நீங்க நிம்மதியா சாப்பிடல. அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதே நீங்க தானே, ஆனா அந்த வீட்டுல வாடகை நீங்க உண்மையா நீங்க நல்லா தூங்கல. அந்த கார் உங்களுடைய உழைப்புல வந்துச்சு, ஆனா அந்த கார்ல நீங்க நிம்மதியா டிராவலே பண்ணது இல்லையே. ஏன்னா உங்களுக்குள்ள ரொம்ப டென்ஷன். இல்ல வேண்டாம், அப்படிதான் இருப்பாங்க. பரவாயில்ல, நான் கோவப்பட மாட்டேன், நான் டென்ஷன் ஆக மாட்டேன். எவ்வளவு நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் டென்ஷன் ஆக மாட்டேன். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்க கத்துறதை குறைச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தோட? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா வருவீங்க. ஆனா கொண்டு போக ஒரு ஒண்ணுனா கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டே இருப்பாரு, சொல்லி தந்துட்டே இருப்பாரு. கடைசியில நீங்க எப்படி நிப்பீங்க தெரியுமா? ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு ஒரு 80 வயசுல அப்படியே தாடியெல்லாம் நரைச்சு அப்படியே வந்து நிற்கும் போது எப்படி நிற்பீங்கன்னா, அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பெரிய தலைவனா, மனுஷன்டா இவன், மனுஷிடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க நின்றுவீங்க. எத்தனை பேர் அதுக்கு ஆசைப்படுறீங்க? நான் அதுக்கு ஆசைப்படுறேன். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். எங்க மனைவி என்னை பார்த்து அடிக்குது, உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாது, என்னை கத்துற விட்டுருங்க, நான் கத்திட்டே இருக்கிறேன், விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, உங்களை என் கூட சேர்க்காதீங்க. உங்களை அதே மாதிரி இங்கே இருக்கிற நிறைய பேரும் யாரும் உங்களை சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணும். இவனுக்கெல்லாம் உணர்வு இருக்கா இல்லையா, சூடு சொரணை இருக்கா இல்லையா, ஏதாவது பண்ணுறா, ஏதாவது திட்டுறா 2 வார்த்தை, அப்போவாது எனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவனா தலைவியா நான் யாரை பார்க்குறேன்னா அப்பாவை தான் பார்க்குறேன். சரி, எவ்வளோ அன்புள்ள தெய்வம் இல்லை, என்ன குவாலிட்டி. ஸோ ஆண்டவர் மட்டும் நமக்கு இல்லைன்னா, இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நான் நல்லா பேசுகிறேன், சத்தமாக பேசுகிறேன், இல்லைன்னா உங்களுக்கு பெரிய நல்லவனாட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நான் நல்லவனா காமிக்கிறதுக்கு நான் நல்லவன் இல்லை, என்ன நல்லவன்னு ஒருத்தர் மறைக்கிறார் இல்லை, அவர் தாங்க. அவரை மாதிரி ஒரு லீடரை யாருமே பார்க்க முடியும். 33 வருஷத்துல 3.5 வருஷம் தான் லீடரா இருந்தாரு. அந்த 3.5 வருஷத்துல அந்த 12 பேருக்குள்ளேயும் அப்படியே ஊத்திட்டாரு பாருங்க. அவங்க அதுல 11 பேர் போய் சாகிற வரைக்கும் அவங்க வந்து ரத்த சாட்சியா மரிக்கிறத பெரிய பொருட்டாவே எடுக்கல. ஏன்னா அந்த தலைவனுக்கு முன்னாடி 3.5 வருஷம் அவருக்கு கீழே அசிஸ்டண்டா இருந்தாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு திருப்தி. சாகிற வரைக்கும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு லீடர்ஷிப். அது அவர்களுக்கு மட்டும் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட நீங்க செய்வீங்க. ஏசப்பா சொல்றாரு, என்னை விட நீ பெருசா செய்வ மகளே, என்னை விட பெருசா செய்வ மகனே, உனக்கு அந்த குவாலிட்டி எல்லாத்தையும் நான் தருவேன், உன்னை அப்படி ஒரு ஸ்ட்ராங் பண்ணுவேன். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்கு முன்னாடி நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி சுத்தி ஒரு கூட்டம் வந்து நிற்கும், இவர் தாங்க தலைவர், சல்யூட் பண்ற அளவிற்கு ஆண்டவர் உங்களை நிறைய பேரை மாற்ற போறாரு. ஆமென். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், டென்ஷன் ஆகாம அப்படி அந்த ரிலாக்ஸா எப்படி செய்ய போறோம், அப்படி எல்லாரும் எழுமி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Jesus. ரொம்ப ரிலாக்ஸா என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு பிரதர். இதெல்லாம் உங்களுடைய உயர்வு. சிஸ்டர், இது தீர்க்க தரிசன வார்த்தை, இதெல்லாம் உங்க உயர்வு. ஐயா, இதெல்லாம் உங்க உயர்வு. அம்மா, இதெல்லாம் உங்க உயர்வு. கர்த்தர் உங்களை எங்க காற்றாட்டு வெள்ளத்தை போல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. உங்களுக்கு வச்சிருக்கிற உயர்வு யாருடைய கற்பனையிலும் வராத அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் ஆண்டவர் பெரிய பொக்கிஷத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரொம்ப காலம் பலமா இருக்கணும் மகளே, நீ ரொம்ப காலம் பலமா இருக்கணும். இப்படி நீ சாப்பிடாம இருந்தா, இப்படி நீ தூங்காம இருந்தா, இப்படி நீ டென்ஷன் ஆனா, இப்படி நீ உன்னை வருத்தப்படுத்திட்டா, நீ எப்படி பலனா இருப்ப? உன்னை கூட நான் எவ்வளவு செய்யணும். ஒன்னும் இல்லை, யாரு என்ன டென்ஷன் படுத்தினாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். ஒரே எனக்கு அந்த கிருபை தாங்கணும்.
கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும் தாரும் தாரும். தேவகுமாரா எங்களுக்கு அதை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, தேவகுமாரா தந்துருங்க, தேவகுமாரா சொல்லுங்க. நிறைய பேர் மேல ஆண்டவருடைய இரக்கம் வருது. சிஸ்டர் உங்களோட தான் ரொம்ப ஆண்டவர் பேசுறாரு. பரவாயில்ல, அப்படிதான் இருப்பா பிள்ளை, அப்படிதான் இருப்பா பையன், அப்படிதான் இருப்பான், அவங்க அப்படிதான் இருப்பாங்க சிஸ்டர் பிரதர், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இல்ல நீ தாங்கிருவ மகளே, மகா நீ தாங்கிருவ. உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் தலைவியினுடைய ஸ்பிரிட், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தலைவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. அதனால நீ தாங்க முடியும். நீ ரிஜெக்ட் பண்றதுனால மட்டும்தான் தாங்க முடியல, நீ ஏற்றுக்கொண்டா தாங்க முடியும்னு தான் கர்த்தர் சொல்றாரு. மகளே இது தாங்க முடியும். கையை மட்டும் மேல உயர்த்தி, இயேசுவே அந்த வெள்ளன் தாருன்னு எல்லாரும் கேளுங்க. நீங்க நிக்கிற இடத்துல ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை ஊற்றணும். எஸ் 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 கர்த்தர் ரொம்ப உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார், ரொம்ப பெருசா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறாரு. இல்ல இல்ல நீ கண்ணை மூடுறதுக்குள்ள, நீ என் ராஜ்யத்துக்கு வர்றதுக்குள்ள உன் மூலமா ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யாம, உனக்கு ஒன்ன 100 பேருக்காவது இன்ஸ்பயரா வைக்காம இந்த ஊரை விட்டு உன்னை எடுத்துக்க மாட்டேன்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. சொல்லுங்க, இயேசுவே 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 இயேசுவே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்க ரொம்ப தீவிரமா வெற்றியா இருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா.